இந்த மாதிரியான லோயர் பேக் பெயினுக்கு நம்ம என்ன மாதிரியான ஃபுட்டு எடுக்கலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ என்ன மாதிரியான ஃபுட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மருத்துவத்தின் அடிப்படையில் வந்து வாதம் சேர்ந்த உணவுகளை வந்து இதுக்கு வந்து மெயினாக வந்து குறைக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குளிர்ச்சி பொருந்திய உணவுகளையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு குறைக்கணும். வாதம் சேர்ந்த உணவுகள் வந்து என்னென்ன டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாதம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்துட்டு பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள், அதாவது உருளைக்கிழங்கு, வாழைக்காய், இதெல்லாம் வந்து நம்மளோட அன்றாட உணவுகளில் வந்து அவாய்ட் பண்ணணும். நம்ம வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கும்போது நமக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பெயின் வந்து ஜாஸ்தியாகும். அதே மாதிரி அந்த பெயின் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரத்த குழாய்கள்லையோ பிளட் வெசல்ஸ்லையோ இன்ஃப்ளமேஷன், அதாவது அலர்ச்சி வந்து ஏற்பட்டு அந்த டிஸ்க் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய வந்துட்டு கடலைப்பருப்பு போன்ற மாதிரியான உணவுகள், அதாவது கடலை மாவில் அதிகமாக செய்யப்பட்ட உணவுகள், அடுத்து வந்துட்டு இந்த அடை தோசை மாதிரியான உணவுகள், பட்டாணி, மொச்சை, இந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மித்த காய்கறிகள், பிஞ்சு காய்கறிகளை வந்து நம்ம உணவில் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நிறைய கீரை வகைகள் வந்து நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய எலும்பை வந்து வன்மைப்படுத்துறதுக்கு வந்து நம்மளோட உணவுல வந்து வாரம் 2 அல்லது 3 முறை வந்து பிரண்டை துவையல் எடுத்துக்கலாம். மெயினாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு வெந்தய கஞ்சி வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து இந்த மெயினாக வந்து இந்த ஸ்பைனல் ப்ராப்ளம்ஸ்க்கே வந்து முதுகு தண்டோட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு வெந்தய கஞ்சி வந்து தி பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு தான் சொல்லணும். வெந்தய கஞ்சி வந்து நம்ம வந்துட்டு வாரத்தில் வந்து ஒரு 3 or 4 டைம்ஸ் வந்து மார்னிங் ஃபுட்டாகவே நம்ம வந்து இந்த கஞ்சியை வந்து எடுத்துகிட்டு நம்மளோட அன்றாட வேலைகளை வந்து செய்யலாம். ஸோ வந்து வெந்தயத்தை அப்படி இல்லை அப்படின்னா முளை கட்டி வந்து சாப்பிடலாம். வெந்தயம் வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன். அடுத்து வந்துட்டு கருப்பு உளுந்து, அதுக்கடுத்து வந்துட்டு பிரண்டை, இதெல்லாம் வந்து நம்மளோட அன்றாட உணவுகளில் வந்து சேர்த்துட்டே வரும்போது நம்மளோட போன் டென்சிட்டி வந்து ரெடியூஸ் ஆகாது. அதே மாதிரி நம்மளோட கால்சியம் லெவல்ஸும் வந்து மெயின்டைன் ஆகும். சூரிய ஒளி வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுனால விட்டமின் டியோட சோர்ஸ் வந்து மெயினாக அதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து காலை அல்லது மாலை வந்து நம்ம வந்து 20 to 30 minutes வந்து சூரிய ஒளியில் வந்து ஒரு சின்ன நடைப்பயிற்சி வந்து மேற்கொள்ளலாம். Dr. Srivarma's Vegicare, his wellness for her happiness.